என் தங்கப்பிள்ளையே, கார்த்திகை மாதத்தினுடைய முதலாவது நாளான இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான விஷயங்கள் நடக்க வேண்டி ஐயப்பனை நோக்கி தவம் இருக்கின்ற பிள்ளைகள் பலரும் இன்று முதல் அவர்களின் விரதத்தை தொடங்கி இருப்பார்கள். அப்படி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இந்த நேரம் நான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சில விஷயங்களை என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு சொல்லிவிடத்தான் வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லிவிடத்தான் வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளிலும் இந்த வாழ்க்கை அழகாக மாறப்போவதை நீ கண்டுகொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை மாதம் முழுக்க ஐயப்பனை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, மற்ற தெய்வங்களை மனதார வணங்குகின்ற பிள்ளைகளும் சரி, பொதுவாக ஒரு மாதம் தொடங்கும் பொழுது அந்த நாளில் ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எந்த இடத்திலும் உன்னை காக்க வைக்காமல் உனக்கு சட்டென்ற புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடக்கிறது நம்மை சுற்றி, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து நாம் நமக்கான நேரத்தை என்னவென்று உருவாக்கிட துடிக்கும் இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இது போன்ற அதிர்ஷ்ட நாட்களில் சில பொருட்களை வாங்கினால் அது நம் வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்தும் என்றால் அதை நாம் தெரிந்து கொள்ளாமல் செல்ல முடியுமா? அல்லது விட்டுவிடத்தான் முடியுமா? நமக்கு நல்லதை சொல்ல யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் பிள்ளை, உனக்கான நல்லதை எடுத்துச் சொல்ல உன் தாயானவள் நான் வரும்பொழுது அதை என்னவென்று பெறாமல் நீ சென்றுவிடக்கூடாது. அதை என்னவென்று உணராமல் நீ சென்றுவிடக்கூடாது. உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ என்னவென்று கணித்து விட்டால் போதும். உனக்கு எல்லாவற்றிலும் முன்னின்று நான் அத்தனையையும் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, வாழ்க்கை என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே. கோபுரத்தில் இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, சந்தோஷம் என்பது நீ வாழ்கின்ற இடத்தில் இல்லை, நீ எப்படி வாழ்கிறாய் என்று நீ வாழும் விதத்தில் தான் இருக்கிறது. இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. அத்தனையும் மாற ஒரு நாள் போதும். அதனால் எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ வருந்தாதே. உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நான் உனக்கு என்னவென்று முன்னிறுத்திவிட எப்பொழுதும் தயாராக இருக்கும் பொழுது எதையுமே தொலைத்து என் பிள்ளை நீ வருந்தி விடாதே. உன்னை சூழ்ந்து நின்று நான் உனக்கு தரக்கூடிய மாற்றங்கள் இனி எந்த நேரமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கான ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்ட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த மாற்றங்களும் மகிழ்ச்சியும் உனக்கு எப்பொழுதுமே இனி நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை மறக்காதே. நீ தொலைத்தது எல்லாம் போக உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. மனமுடைந்து இந்த வாழ்க்கையை எதையும் யோசித்து இனிமேல் நீ வருந்தாதே. இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கினால் அது போதும். என் பிள்ளையே, ஒருவரின் அரவணைப்பு இன்னொருவருக்கு நிச்சயமாக நல்வாழ்க்கையை கொடுக்கும். ஒருவரின் அரவணைப்பு இன்னொருவர் விரும்பியதை அவர்களுக்கு கொடுக்கும். அவர்களின் மீது கைதொட்டு உதவவும் அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு நடத்தவும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு விஷயத்தை
என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நமக்கான மாற்றங்களை இந்த வாழ்க்கை நமக்கென கொண்டு வந்து தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் என் குழந்தை, நாம் விரும்பியதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, எதற்காக நீ கலங்கி நிற்கிறாய், எதற்காக நீ மனம் வருந்தி நிற்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்று சற்று நீ யோசித்து பார். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த வகையிலும் நான் நல்லதை தராமல் சென்றுவிட மாட்டேன். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த வகையிலும் நல்ல மாற்றங்களை தந்து விடாமல் நான் செல்ல மாட்டேன். நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி தந்திட வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்த்தாயானால் உனக்கு நடப்பது எல்லாமுமே என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை சுற்றி வரக்கூடிய உண்மைகள் எல்லாமும் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிடும். நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதற்குமே பதறக்கூடாது. நான் இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய கண்ணீர் துளிகள் எப்பொழுதும் இந்த வராகி என்னுடைய கைகளில் படிந்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. யாரையும் தேடியும் எதையும் தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும். நம்பிக்கையாக இரு. நிச்சயமாக அம்மா உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் சரியானபடி உன் கைகளில் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் எது வேண்டுமானாலும் நடக்காமல் போய்விட்டதே என்று நீ வருந்தலாம். ஆனால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அழகாக மாறப்போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். உன்னை தேடி நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ உன்னை யார் என்று அழகுபடுத்தி பார்க்கத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான முயற்சிகள் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் எப்பொழுதுமே தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. உனக்கான முடிவுகள் எல்லாமுமே இனி எந்நாளும் உன்னை தேடி வர தொடங்கி இருக்கும் பொழுது நீ ஆசைப்படுகின்ற அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் சரியான மனத்தெளிவை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழத்தான் வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரத்தை நாம் உணர்ந்து நமக்கான எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியென தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இந்த வராகி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிட வேண்டிய அவசியமில்லை. உன் தாயாக நான் உன்னை சுமக்க தயாராக இருக்கிறேன் என்றால் நீ எப்பொழுதுமே எதையுமே தொலைக்கக்கூடாது. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது. பிறக்கும் போது உன்னோடு இல்லாத பேர் இறக்கும் பொழுது உன்னோடு தான் இருக்கும். நிச்சயமாக இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும். நீ பிறக்கும் பொழுது உனக்கு பெயர் கிடையாது. ஆனால் நீ இறக்கும் பொழுது அந்த பெயர் உனக்கு இருக்கும். இன்னார் இறந்து விட்டார் என்று சொல்வார்கள் அல்லவா? என் குழந்தையே, அந்த பெயரை நல்ல பெயராக மாற்றுவது உன் கைகளில் இருக்கின்றது. அந்த நேரம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நமக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் வாழ்ந்ததற்கான அர்த்தத்தை நிறைவாக எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நொடியிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நொடியிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு நீ விரும்பிய அதிசயத்தை கொடுக்க உதவும். இன்று கார்த்திகை மாதத்தினுடைய முதலாவது நாள். செல்வ வளத்தை உன் வீட்டிற்கு ஈர்த்து வரக்கூடிய பொருட்களும் மங்களகரமான பொருட்களும் லக்ஷ்மி தாயானவளை உன் இல்லத்திற்குள் வரவழைக்கச் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி லக்ஷ்மி தாயானவளை உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்களாக மஞ்சளும் குங்குமமும் அதே நேரம் வெல்லமும் இன்று உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதையெல்லாம் நீ கொண்டு வந்து சேர்க்கும்போது நிச்சயமாக இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிக பெரிய ஆச்சரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும். எல்லாவற்றையும் உன் கைகளில் அது கொண்டு வந்து ஒப்படைக்கும். இனிமேல் எதுவென்றாலுமே உனக்கு நான் சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற காரணத்தை சரியாக நீ புரிந்து கொண்டு உணரத் தொடங்கிவிட்டாயானால் அடுத்தடுத்த வெற்றி உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நல்ல நாள் உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாதம் முழுக்க நாம் தீபம் ஏற்றி வழிபட நம் தெய்வங்கள் நமக்கு நிச்சயமாக நல்லதை கொடுப்பார்கள். நம் வீட்டிற்குள் வந்து கொண்டே இருப்பார்கள். நம் வீட்டை தேடி வந்து நின்று நமக்கான ஆச்சரியங்களை எல்லாம் அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனித்து விட வேண்டிய நேரம் அல்லவா? நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரிவர புரிய வைக்கக்கூடிய விஷயம் அல்லவா? என்னதான் நடந்து விட்டது என்று சொல்லி நாம் கலங்கிக் கொண்டிருக்கும் நேரம் நமக்கான ஆச்சரியங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கென நடத்தி கொடுக்கும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த தருணத்தை கொண்டும் இதையெல்லாம் நாம் தொலைத்து விடக்கூடாது. உனக்காக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பியதை முழுமையாக கொடுப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வத்தின் அன்பு என்றுமே உன்னை நல்லபடியாக வாழச் செய்து உனக்கான வெற்றியை கொடுக்கும்படி இனி எந்த நாளும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்வதை உனக்கு சரியாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் நடத்துவதை உனக்கு சரியாகவே நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதற்கும் மனம் கலங்கி விடாதே. எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. எந்த தருணத்தையும் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. இனி எந்த நேரம் நான் இருக்கும் பொழுதும் சரி, உனக்கு மேலும் பல ஆச்சரியங்கள் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? வராகி சொல்வது போல ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உனக்கான மகிழ்ச்சியை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். அதற்கு ஏற்றது போல உனக்கான நம்பிக்கையை பெற்றுவிட நீ துணிந்து நிற்க வேண்டும். அது போதும், அது ஒன்றே போதும். இனி உனக்கு எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய். மனநிறைவோடு அத்தனையும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ என்னவென்று புரிந்து கொண்டு விடுவாய். இனிமேலும் என் பிள்ளை, எந்த இடத்திலும் நீ ஏக்கம் கொண்டு தவிக்காதே. எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் செல்லாதே. உன் வெற்றி உன் கைகளில் அழகாக மாறும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலுமே இந்த தாயின் அன்பு உனக்கு விரும்பியதை விரும்பியபடி புரிந்து கொள்ளும்படி உனக்கான மாற்றங்களை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை
நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பேரதிர்ஷ்டத்தை கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். அது ஒன்றே போதும். அது ஒன்றே உன்னை வழிநடத்துவதற்கு போதும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இனி எப்பொழுதும் நான் நடத்துவது உன்னை பேரதிசயப்படுத்தி நம்பிக்கையோடு உன்னை வாழ வைத்து விடும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமும் நல்லதற்கே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கே. என்ன நடந்தாலும் இனி நீயாக நின்று உன் வெற்றியை தொடரும் பொழுது உனக்கான அத்தனை ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாகவே உன்னை சுற்றி வந்து உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எப்பொழுதுமே கலக்கம் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தயங்க வேண்டாம். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். மஞ்சளும் குங்குமமும் வெல்லமும் வாங்கி உன் பூஜை அறையில் கொண்டு சேர்த்து விடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.